ஹாய் கைஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது இப்படி கிராமங்கள்லேயும் கிடைக்குமான்றது எனக்கு தெரியலை. நாங்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கோம். அங்கே சீரகத்தில் கலப்படம் அப்படின்னு நான் வெளில கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் நேரில் பார்த்ததில்லை. இப்போ நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு சில வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சீரகங்கிறது இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கோடு கோடாக இருக்குது. ஆனால் அந்த கோடு கோடாக இல்லாததெல்லாம் கலப்படம் பண்ண சீரகம். அது சீரகமே கிடையாது. அது என்னன்றதும் எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை சளி பிடிச்சிட்டாலோ சீரக கஷாயம் வச்சு குடிப்போம். நம்ம பெரும்பாலும் வைக்கிற குழம்பு எல்லா குழம்புலையுமே சீரகம் போடுறது ரொம்ப நல்லது. ஆனால் நமக்கு அப்படி நம்ம ஹெல்த்தையே பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த மாதிரி சீரகத்தை கலப்படம் பண்ணி அதை நம்ம வாங்கி சாப்பிட்றது, அவங்க பணத்துக்காக பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இதில் கலப்படம் பண்ணியிருக்குன்னு விற்கிறவங்களுக்கு. அதனால் அவங்க பெஸ்ட்டாக கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம பெஸ்ட் ரேட்டுக்குமே வாங்கி நமக்கு இந்த சீரகம் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஹெல்த் எங்கே போகிறது? அதனால் நீங்கள் கொஞ்சம் சீரகம் வாங்கும்போது பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது நான் எங்கள் ஊர் சந்தையில் தான் வாங்கினேன். எனக்கு அங்கே தான் கிடச்சிச்சு. நான் போன வாரம் ஃப்ரைடே வாங்கினேன். இது இந்த வாரம் ஃப்ரைடே போகும்போது அந்த அண்ணன்ட்ட நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி சீரகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா எடுத்துகிட்டு வாங்கக்கா, எனக்கு தெரியாது, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அப்போ அது அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு இதை தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னு. ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி கிடைக்கும். நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? கோடு கோடாக இருக்கிற தவிர்த்து மிச்சம் எல்லாமே கலப்படம் பண்ண சீரகம் தான். இது இருக்குது இது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நம்ம இருக்க போகிறதே கொஞ்ச நாள். அதில் இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நல்லா சீரகம் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்குங்க. இதை அப்படியே கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிங்கன்னா இது ஒரு கலராகவே வருது. ஸோ பார்த்து எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க கைஸ். நம்ம விற்கிறவங்களுக்கு தெரியாது, நம்மளோட உயிரோட இது தெரியாது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் தான் நம்ம உயிருக்கு நம்ம என்ன சேஃப்டி பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.